Hello, hello guys, everybody. Welcome to MST Technician அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோன் வந்திருக்கு. இந்த ஃபோன்ல என்ன இஷ்யூ அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிற ப்ராப்ளம் ஃபோன் பைக்ல இருந்து கீழே வந்துருச்சுன்னு சொன்னாங்க. கஸ்டமர் ஆல்ரெடி ஒரு ஷாப் கீப்பர் கிட்ட கொடுத்துருக்கேன். கடையில கொடுத்துட்டு தான் எடுத்துன்னு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னாங்க. உங்ககிட்ட எடுத்துன்னு வரேன், ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சரி நீங்க எடுத்துன்னு வாங்க, நாங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றோம். ரெடி பண்ண முடிஞ்சா கண்டிப்பா ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு இருக்கேன். அவங்க இது போர்டு தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டாங்களாம் டைரெக்டா. போர்டு சேஞ்ச் பண்ணா டிஸ்பிளே எல்லாமே சேஞ்ச் பண்ணணும் சார். எனக்கு இதுல முக்கியமா டேட்டாஸ்லாம் இருக்கு, போட்டோஸ்லாம் இருக்கு, பர்த்டே போட்டோஸ், மேரேஜ் போட்டோஸ், இந்த மாதிரி எல்லாமே இதுல தான் இருக்கு. எனக்கு ரீகவர் பண்ணி கொடுங்க போதும். எனக்கு ஃபோனை ஆன் பண்ணி இதுல இருக்க போட்டோஸ் இருந்தாவே போதும், எனக்கு வேற எதுவுமே வேணாம். போர்டு மாத்தணும்னா இப்போ இதுல இருக்கு வேற போர்டு தானே வரும் அப்படின்றதெல்லாம் வேணான்னுட்டாங்களாம். போர்டுக்கு சார்ஜஸும் பாத்தீங்கன்னா 4000 கேட்டாங்களாம். இது போக்கோ M4 மாடல் நம்பர். M4க்கு 4000 போர்டோட ரேட்டு இங்க சென்னையில சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனா இது இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ரெடி பண்ண முடிஞ்சா இதே போனை நம்ம ரெடி பண்ணி தரோம். கேட்கறதும் இதே போனை ரெடி பண்ணாதான் எனக்கு ஓகே, இல்லைன்னா நான் வேற போனை வேற போன் வாங்கிட்டாங்க ஆக்சுவலி. இது இப்போ போட்டோக்காக ரெடி பண்றாங்க. சரிங்களா? சரி, இது என்ன கண்டிஷன்ல இருக்கு போகு கழட்டி பார்க்கலாம் வாங்க. அப்படியே அதர் ஷாப் கீப்பர் என்ன முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. எந்த கண்டிஷன்ல இருக்குன்றது ஓபன் பண்ணாதான் தெரியுமே போர்டை. எப்பவுமே ஸ்டிப் இருக்கும், ஸ்டிப்பு பார்த்து கழட்டுங்க. ஏன்னா ஸ்டிப்பை நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையில்லாம அப்புறம் அது மைக்ரோ ஜம்பர் அடிக்கிறதுக்கு டைம் வேறு வேஸ்ட்டு. நம்ம தான் டைம் வேஸ்ட்டாக அது செலவு பண்ணணுமே. அதனால ஸ்டிப் இருக்கு இங்கே பாருங்க. ஸ்டிப்பை பார்த்து தான் ஓப்பன் பண்ணணுமே. இப்போ சில ஸ்டிப்பு தான் இருக்கு பாருங்க. அதனால இப்போ இப்படி வச்சுட்டு ஸ்க்ரூ எல்லாம் கழட்டிடலாம். ஓகே, ரெண்டு ஸ்க்ரூ மட்டும் இல்லை கீழே, மற்ற எல்லாம் ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. பரவாயில்ல. சில ஷாப் கீப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ போட்டு மற்ற ஸ்க்ரூலாம் போட மாட்டாங்க. இவர் எல்லா ஸ்க்ரூவும் போட்டு ஒரு 2 ஸ்க்ரூ மட்டும் போடாம விட்டுட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபோன் எல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் சார்ஜர் போட்டு பார்க்கலாம். ஏன்னா ஆக்சுவலி இது ஃபோன் டெட் அப்படின்னும் போது என்ன இது சார்ஜர் எதுவும் போடலை. ஏன்னா டிசி பவர் சப்ளைல சரி டேரெக்டாக கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாம் அப்படின்றதால கழட்டுறேன். அடுத்தது நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். சார்ஜர் ஏறுதா ஏறலையா, சார்ஜிங் ஏசி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது அதையும் நம்மளை கொஞ்சம் இது மூலிமா தெரிஞ்சிடும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற சப்போர்டு கழட்டணும் வேணாம். சப்போர்ட்லாம் நம்ம போய் கழட்ட வேணாம். எதனா சப்போர்டில் இஷ்யூ இருக்குன்னா அப்போ நம்ம கழட்டிக்கலாம். இப்போதைக்கு ஒன்லி நம்ம போர்டு ஒர்க் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? கழட்டி இப்படி வச்சிடலாம். இதையும் கழட்டிடுறேன். கழட்டிட்டு வச்சிடலாம் தனியாக. ஓகேங்களா? இது என்னப்பா ஏதோ வந்துச்சு. ஓஹோ, இது லப்பர் போல. அப்புறமா வச்சுக்கலாம். போர்டு விழுந்த வேகத்தில் கீல்டெல்லாம் பாருங்க. சீல்டு எல்லாம் அமுங்கி போயிருக்கு இந்த இடத்துல. சீல்டு பாருங்க, இந்த இடத்துல டேமேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல். அப்படின்னா இந்த ஐசி பவர் ஐசி சம்திங் எதனா இருக்கும். ஐசி இருந்துச்சுன்னா அந்த ஐசி டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, சரி. இப்போ நம்ம சார்ஜிங் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே யூஎஸ்பி வால்டேஜ்னு இருக்கு பாருங்க. அங்கே பாருங்க எத்தனை பர்சன்ட் சார்ஜர் வருது அப்படின்றத. சார்ஜர் ஏறுதா ஏறலையான்றது இங்கே நம்ம கனெக்ட் பண்ண உடனே இப்போ தெரிஞ்சிடும். கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ண உடனே பாருங்க உங்களுக்கு எவ்வளோ எடுக்குதுன்னா 0.12 வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஃபிளிச்சேஷன் ஆகுதுங்க. எந்த விதமான சார்ஜரும் இல்லை. ஏன்னா ஃபிளிச்சேஷன் ஆகுது. டாட்டா ப்ளஸ் அண்ட் மைனஸும் இதில் ஒர்க் ஆகலை. யூஎஸ்பி வால்டேஜஸ் மட்டும் ஒரு 1000 சம்திங் கிட்ட, 700 800 1000 கிட்ட போயிட்டு வருது யூஎஸ்பி வால்டேஜ். அதுக்கப்புறம் ஆம்பியர் பார்த்தீங்கன்னா 230 225 இது வரைக்கும் போயிட்டு ஃபிளக்சுவேஷன் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ஏதோ இஷ்யூ இருக்கு. சார்ஜிங் செக்ஷன்லையும் ஃபால்ட் இருக்கு. ஃபோனும் ஆன் ஆகல. இன்னொரு தடவை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணாலும் அதே சேம் ரிசல்ட் தான். எத்தனை தடவை கனெக்ட் பண்ணாலும் அதே ரிசல்ட் தான் ஒரு நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும். சரி, ஓகே. அடுத்தது நம்ம போர்டு எடுக்கலாம் வாங்க. போர்டு எடுத்துட்டு செக் பண்ணலாம் ஒன் பை ஒன்னா என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி டிசி பவர் சப்ளை ஆன் ஆகுதான்னு பார்த்துக்கலாம் ஒரு தடவை.
இப்போ பாருங்க இங்க உங்களுக்கு போர்ட் இங்க ஷோ பண்ணுது. உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜர் செக்ஷன் அங்கே எவ்வளோ ஷோ பண்ணுச்சு, அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வால்டேஜஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஷோ பண்ணோம். இப்போ நான் டிசி பவர் சப்ளைவில் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வால்டேஜஸ் அண்ட் ஆம்பியர் எடுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ஆனா பட்டன் நான் ப்ரெஸ் பண்ண உடனே இப்போ வந்து பாருங்கள் ஆட்டோ கன்சியூம் 0008 எடுத்துருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆனா பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். ஆனா பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஃபோன் பாருங்க 200 400 சம்திங் கிட்ட போயிட்டு வந்துடுச்சு. ஆனால் ஃபோன் வந்து ஆன் கண்டிஷனில் இல்லை, ஃப்ளிக்சுவேஷன் ஆகுது. 600 போயிடுச்சு, 150 ரெண்டாவது, 600 ரெண்டாவது 230. லைட்டா டிஸ்பிளே வந்து பாருங்க, லைட்டா வந்து போகும். லைட்டா கேமராவில் போய் காமிக்கிறேன் பாருங்க, லைட்டா டிஸ்பிளே வந்து போகுது. மைக்ரோஸ்கோப்ல பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரியா லைட்டா பிளிங்கிங் ஆகுது. உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பாருங்க 200 400 வரைக்கும் சம்திங் மொபைல் ஃபோன் ஆன் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணுது, முயற்சி பண்ணுது. பட் ஆனால் முடியல. அதால என்னால் முடியல சார், முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. பட் ஆனால் முடியல. சரி ஓகே, நம்ம அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை செக் பண்ணிடலாம். எந்த செக்ஷனில் ப்ராப்ளம், எங்கே ப்ராப்ளம், என்னென்ன வால்டேஜஸ் வருது, என்னென்ன வால்டேஜஸ் வரலை அப்படின்றத நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சார்ஜிங் ஏசி வேறு ஒர்க் ஆகலை. சார்ஜிங் நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ எடுக்குதுன்ட்டு. நான் ரெண்டாவது போட்டு காமிக்கிறேன் சார்ஜர் எவ்வளோ எடுக்குதுன்னு. இதை நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜரை கனெக்ட் பண்ணுறேன். சார்ஜரை கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜிங் ஸ்டேட்டஸும் வந்து இதாகுது. பின்ன ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. இங்கே வந்து பாருங்க சார்ஜ் பண்ணி இப்போ 600 சம்திங் போகுது, அப்புறம் ட்ரை ஆகுது. 600 சம்திங் போகுது, அப்புறம் ட்ரை ஆகுது. சார்ஜர் ஏறத்துக்கு ட்ரை பண்ணுது, ஆனால் முடியல. ஃபோன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெட்டு. அதனால அது இப்படிதான் இருக்கும். நம்ம அது இல்லாமல் இப்போ டிசி சப்ளைலையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம் எவ்வளோ ரீடிங் வந்துச்சு அப்படின்றத. சரி, இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்தது இப்போ 1 பை 1 செக்ஷனை நம்ம செக் பண்ண போறோம். எப்படின்னா சார்ஜர் உங்களுக்கு லைட்டா பூட் ஆகுது, அதை வச்சு செக் பண்ணலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், டயோடு வேல்யூ எங்கெங்கெல்லாம் செக் பண்ணுமோ செக் பண்ண போறோம். டயோடு வேல்யூ செக் பண்ணி டயோடு வேல்யூ எல்லாம் ஓகே அப்படின்னா அடுத்ததுதான் நம்ம வால்டேஜ் லெவலுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் சர்க்யூட் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை டிசேபிள் பண்ணிக்கலாம் போர்டை. ஓகே, போர்டு இப்போ எடுத்தாச்சு. போர்டு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம இதில் செக் பண்ண வேண்டியது என்னன்னா, மல்டிமீட்டரில் ஷார்ட் சர்க்யூட் எதனா இருக்கான்னு பார்க்கணும். எதில் பார்க்கணும், நம்மளோட பேட்டரி கனெக்டரில். அதுக்கு என்ன பண்ணுறேன், நான் டயோடு ரேஞ்சில் வைக்கிறேன் மல்டிமீட்டரை. டயோடு ரேஞ்சில் வச்சுட்டு எனக்கு 0 வந்துச்சுன்னா ஷார்ட்டு, ஆனால் டயோடு வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். விபேடு லைனில் நான் வைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. இங்கே பாருங்க, விபேடு லைனில் ஒரு சைடு என்ன வருது, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு 0 வருது. இன்னொரு சைடில் டயோடு வேல்யூ வருது. எவ்வளோ வருது, 480 வருது. அப்போ இது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது நான் என்ன செக் பண்ணுவேன், இதுக்கப்புறம் எப்பவுமே இதுக்கப்புறம் செக் பண்ணிடுது பேட் ஐடி எம்ஐடி லைன். பேட் ஐடியில் வந்து பாருங்க டயோடு வேல்யூ 800 வருது. இன்னொரு செக்ஷன்ல இல்லையே, இன்னொரு செக்ஷன்ல வரணுமே. எப்பவுமே நம்ம பேட்டரி கனெக்டர்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். டயோடு வேல்யூ வருது, அகைன் டயோடு வேல்யூ வருது. இதெல்லாம் டயோடு வேல்யூ வரலையே. ஓகே ஓகே, ஒன்று தெர்மல் லைன், ஒன்று பேட் ஐடி லைன். இதில் 2 லைன்ல ஏதோ ஒரு லைன்ல டயோடு வேல்யூ வரல. ஓஎல் வருது, ஓப்பன் சர்க்யூட் ஆகிட்டு இருக்கும். ஆல்ரெடி இங்கே வேலை செஞ்சுருக்காங்க இந்த செக்ஷனில். அது தெரியுதுங்களா, ஷீல்டுலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஷீல்டு ஓப்பன் பண்ணதால எதனா கம்பனன்ட்ஸ் உடச்சிருக்காங்களான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க ஷீல்டு ஓப்பன் பண்ணியிருக்குது, எந்த லட்சத்தில் வேலை செஞ்சுருக்காங்கன்னு. ஓரா டேமேஜ் ஆகிருக்கு.
ஏன்னா ட்ராக்கு பேத்துட்டாங்களா என்னன்னு பார்க்கலாம். அந்த ஐசி லைட்டா கிராக் ஆயிருக்கு பாருங்க. ஐசி லைட்டா கிராக் ஆயிருக்கு. உடஞ்சிருக்கா கிராக் ஆயிருக்கா? ம், உடையில கிராக் மட்டும் தான் லைட்டா கிராக் ஆயிருக்கு. ஐ மீன் எனக்கு ஷீல்டு ஓபன் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷீல்டு கட் பண்றப்ப ஐசியோட நம்பர் PM632. உங்களுக்கு இதுல ஏன்னா கம்பனன்ட்ஸ் உடைச்சிருக்காங்களான்னு பார்க்கலாம்ல. கீழே ஐ மீன் வீழ்ந்தது இல்லை, அதனால கூட ஏன்னா உள்ளார டேமேஜ் இருக்கலாம். ஷீல்டு இந்த அளவுக்கு ஓப்பன் ஆயிருக்கும்போது இங்க என்ன டேமேஜ் இருக்கு போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி இந்த சைடு வேலை செஞ்சிருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு இங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்தது பின்னாடி எதுவும் ஓப்பன் பண்ணல, இது எல்லாம் கரெக்டா இருக்கு. இங்க ஆனா இங்கதான் எனக்கு தெரிஞ்சு இந்த செக்ஷன்ல தான் எனக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். ஏன்னா இங்க எந்த அளவுக்கு அம்மிங்க இருக்குன்னு பாருங்க, தெரியுதுங்களா? பயங்கரமா அம்மிங்க இருக்கு. சரி வாங்க நம்ம கேமரா எல்லாத்தையும் எடுத்துடலாம். கேமரா எல்லாத்தையும் எடுத்துட்டு தனியா வச்சிடலாம். கேமரா எல்லாத்தையும் எடுத்து தனியா வச்சுட்டு அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாத்தையும் செக் பண்றதுக்கு. ஆனா ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேட்டரி கனெக்டர்ல ஒரு டயோடு வேல்யூ வரல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது பேட் ஐடி இல்லைன்னா பேட் தெர்மல் லைன், இந்த ரெண்டு லைன்ல ஏதோ ஒண்ணுல ஓப்பன் சர்க்கியூட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது எந்த செக்ஷன்ன்றது பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன்ல இப்ப வேலை செய்யணும் நம்ம. ஏன்னா இது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது போகுதுன்னு. அதுக்கு முன்னாடி இது பிஎம்ஐசி. அதுக்கு முன்னாடி நம்ம சார்ஜர் போட்டு ஒரு தடவை என்ன செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, பேட்டரி ரிமூவ் பண்ணணுமே இதுக்கு. பேட்டரி ரிமூவ் பண்ணி சார்ஜர் போட்டு ஒரு தடவை நம்மளோட பிஎம்ஐசி வேலை செய்யுதான்னு பார்த்துக்கலாம். பிஎம்ஐசி வேலை செய்யுதான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பிஎம்ஐசி செக்ஷன்ல ஷார்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம் சுற்றி, சரிங்களா? ஏன்னா எப்பயுமே ஷார்ட் சர்க்கியூட் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிட்டோம்னா இன்னும் ரெண்டு ஈஸியா ஆயிடும் வேலை செய்ய, சரிங்களா? அதனால ஷார்ட் சர்க்கியூட் இருக்கா இல்லையான்றது நம்ம செக் பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி டயோடு வெளியே வருது, டயோடு வெளியே வருது, வருது. ஓகே ஓகே. ஓஎல் ஷார்ட், இது ஓஎல் வருது. ஓஎல் வரக்கூடாது, எதுனா ஒரு அப்ப இதுல ஏதோ ஒரு லைன் இங்க ஓப்பன் சர்க்கியூட் ஆயிடுச்சு. இது இந்த ஐஸ்ல இருந்தோம் பாருங்க. ஓஎல் வருது, இதுல செக் பண்ணா இங்க செக் பண்றேன். ஓஎல் வருது, ஏதோ ஒரு லைன். இதுதான் ஒருவேளை நம்மளோட பேட்டரி செக்ஷன்ல இன்னொரு லைனா இருக்கலாம். இந்த சைட்ல பஜர் சவுண்ட், இந்த சைட்ல ஓஎல். ஓஎல் வரக்கூடாது. அடுத்து சவுண்டு, டயோடு வேல்யூ, டயோடு வேல்யூ, டயோடு வேல்யூ வருது. ஓகே ஓகே ஓகே. விபிஹெச் லைனும் ஓகே. விபிஹெச் லைன் இந்த கெப்பாசிட்டர் விபிஹெச் லைன் 356. விபிஹெச் லைனும் எல்லாமே ஓகே தாங்க, அதெல்லாம் எதுவும் ஷார்ட் சர்க்கியூட் இல்லை. ஆனா இதுல ஒரு கெப்பாசிட்டர்ல டயோடு வேல்யூ வரல. இப்போ வருதுப்பா, ஃபர்ஸ்ட் ஓஎல் வந்துச்சு, இப்போ வருது. இல்ல வரல. வேல்யூ வரல அப்படின்றப்ப நம்ம என்ன பண்றோம்னா இப்போ ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணிட்டு இதுல ஏன் டயோடு வேல்யூ வரல, ஆல்ரெடி ஏன்னா ஸ்கிராச் இருக்கு பாருங்க. இந்த ஐஸ்ல வந்து ஸ்கிராச் இருக்கு. ஐசில ஸ்கிராச் இருக்காம இருக்கிற பட்சத்துல இதுல டயோடு வேல்யூ வரல அப்படின்னா ஐசி உடஞ்சிருக்கிறதால கூட போன ஆனா ஆகாம இருக்கலாம். இதனால நம்ம மற்ற செக்ஷன்ல செக் பண்றதை விட ஃபர்ஸ்ட் இது என்ன செக்ஷன், எதனால இதுல உங்களுக்கு ஓஎல் காமிக்குது அப்படின்றத பாத்துக்கலாம் வாங்க. ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸாமி போக்கோ M3, போக்கோ M3 ஸ்கிமேட்டிக்.
லேஅவுட். அப்ப அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸ்கீமாட்டிக், அடுத்தது லேஅவுட். ஏன்னா லேஅவுட் எடுத்து அந்த கம்போனன்ட்ஸை டைரக்டா போய் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம் என்ன செக்ஷன் எதனால அது ஓஎல் காமிக்குது. காரணம் என்ன? இந்த கெப்பாசிட்டர் தான். இந்த கெப்பாசிட்டர் எடுத்துக்கிட்டு ஸ்கீமாட்டிக் போயாச்சு, பேஸ்ட், நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் பிடிஎம் எல்சிடி பிஎஸ்என். ஆஹா, இது ரிவர்ஸ் வேல செக் பண்ணதான் டயோடு வேலை காமிக்கும், அதனாலதான் ஓஎல் காமிக்குது. ஓகே 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 ஓகே, இப்ப டயோடு வேலை காமிக்க பாருங்க. இதுல இதுல என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு விஎஸ்என்ல நீங்க பிளாக் கலர் போர்ட் வந்து கிரவுண்ட்ல வச்சுட்டு ரெட் கலர் போர்ட் வச்சா டயோடு வேலை காமிக்கும். அது இதுல நீங்க ரெட் கலர் போட்டு கிரவுண்ட்ல வச்சுட்டு பிளாக் கலர் போல்ட செக் பண்ணா டயோடு வேல்யூ காமிக்காது. ஏன்னா விஎஸ்என்ல சரிங்களா, ஏன்னா மைனஸ் வால்டேஜ், அது -5 வால்டேஜஸ், அதனாலதான் டயோடு வேல்யூ காமிக்கல. ஓகே சரி, வாங்க இப்ப நம்ம போயிட்டு இதுல செக் பண்ணலாம். இப்ப என்ன பண்றோம்னா, பிளாக் கலர் போட்டு வந்து நான் இப்ப வந்து எதில் வச்சிடுறேன், செக் பண்றதுக்கு ஜிஎன்டில வச்சுட்டேன். இப்ப ரெட் கலர் போட்டால செக் பண்ண போறோம் சரிங்களா. இப்ப டயோடு வேல்யூ காமிக்கும், கண்டிப்பா காமிக்குது பாருங்க டயோடு வேல்யூ. இப்ப ஏன்னா இதனாலதான் அதுல ஓஎல் வந்துச்சு. நான் கூட என்ன இது ஓஎல் வருது காரணமே இல்லாம நினைச்சேன். சரி ஓகே, இது ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா, சார்ஜிங் செக்ஷனை இப்போ கனெக்ட் இது பார்க்குறோம். பிஎம்ஐசிலேருந்து உங்களுக்கு விபிஹெச் லைன் இது எல்லாம் அவுட்புட் ஆகுதா ஆகலையா அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணி ஆகணும் கண்டிப்பா. ஏன்னா வால்டேஜ் லெவல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா. ஏன்னா இப்போ வால்டேஜ் லெவலில் டயோடு வேல்யூ இதெல்லாம் செக் பண்ணிட்டோம், வால்டேஜ் அவுட்புட் ஆகணும்ல அதே மாதிரி பரப்பரா. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஐசியில் ஒரு ஸ்க்ராட்ச் இருக்கு, வால்டேஜ் எல்லாம் கரெக்டாக அவுட்புட் ஆகுனாதான் ஃபோனும் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆன் ஆகும். இது வந்து ஃபிளிச்சுவேஷன் ஆகுது, உங்களுக்கு சார்ஜர் கனெக்ட் பண்ணாலும் ஃபிளிச்சுவேஷன் ஆகுது, டிசி பவர் சப்ளைலையும் ஃபிளிச்சுவேஷன் ஆகுது. அப்போ கண்டிப்பா ஒரு இஷ்யூ இருக்கு ஓகேங்களா. அது இந்த ஐசியில் இவ்வளோ இஷ்யூவா இருக்கலாம். அதனால இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பேட்டரி வந்து தனியாக எடுத்துட்டு சார்ஜர் மட்டும் கனெக்ட் பண்ணி செக் பண்றோம். ஏன்னா இதெல்லாம் ஒரு சீக்வன்ஸ், இதெல்லாம் செக் பண்றதுலாம் எல்லாரும் நீங்க அவசரப்பட்டு டைரக்டா போயிட்டு இப்ப இதுக்கு எந்த செக்ஷன் நம்ம எப்படி செக் பண்றோன்னு தெரியாமலே போயிட்டு நம்ம மாட்டுன்னு இப்போ ஐசி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. பேட்டரி ரிமூவ் பண்ணலாம்னு பார்த்தா அவ்வளோ டைட்டா இருக்கேன். ஏன்னா பேட்டரி ரிமூவ் பண்ணாதான் ஸ்டிப் வச்சு நம்ம அதை செக் பண்ண முடியும். ஓ மை காட். ஓகே, பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிப் எடுத்துக்கலாம். ஸ்டிப் எடுத்துட்டு இப்போ இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். போர்டை கனெக்ட் பண்ணிட்டு இப்போ சார்ஜர் கனெக்ட் பண்ணலாம். இப்போ சார்ஜர் கனெக்ட் பண்ணுறோம் பாருங்க, சார்ஜர் எவ்வளோ தரும் உங்களுக்கு இங்கே காமிக்கும் அப்படின்னா, சார்ஜரும் உங்களுக்கு காமிக்காது. நார்மலாக உங்களுக்கு 120 200 வரைக்கும் இங்கே பாருங்க போகுது. ஏன்னா நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணல, இப்பயும் அவ்வளோதான் போகுது. 200 அது 600 சம்திங் தான் போகுது. அப்போ இதில் நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்னால டயோடு வேல்யூ வரல அப்படின்னு, புரியுதுங்களா. ஏன்னா பேட்டரி கனெக்டில் நம்ம செக் பண்ணும்போது ஒரு பின்ல டயோடு வேல்யூ வரல, ஐ மீன் தெர்மல் இல்லைன்னா ஐடி லைன்ல. மேக்ஸிமம் இது பார்த்தா ஐடி லைன்ல எனக்கு தெரிஞ்ச டயோடு வேல்யூ வரலன்னு நினைக்கிறேன் நான். ஐ மீன் ஐடி லைன் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி ஃபிளக்சுவேஷன் ஆகுது. டிசி பவர் சப்ளை நம்ம ஆன் பண்ணும்போது கூட ஃபிளக்சுவேஷன் ஆகுச்சு. ஃபோன் ஆன் பண்ண ட்ரை பண்ணுது, பட் இருந்தாலும் ரிட்டர்ன் வருது. சரி ஓகே, நம்ம இப்போ அதுக்கு முன்னாடி விபிஹெச் லைன் இதெல்லாம் செக் பண்ணிட்டு அந்த கண்டிப்பா இப்போ அந்த செக்ஷன் நம்ம பேட்டரி கனெக்ட் இருக்க அந்த ஓஎல் காமிச்சில அந்த செக்ஷனை செக் பண்ணிட்டு தான் அடுத்த லெவலுக்கு போறோம் சரிங்களா. இப்போ நம்ம வாங்க நான் வால்டேஜ் லெவலில் செக் பண்றோம். விபிஹெச் லைன்ல வால்டேஜஸ் வருதா, பூட் கெப்பாசிட்டர்ல என்ன வால்டேஜஸ் வருது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். வருதா வால்டேஜ் ரேஞ்சில் செட் பண்ணிட்ட மல்டிமீட்டரை பார்த்துக்கணும். மல்டிமீட்டர்ல இப்போ இதில் என்ன வால்டேஜஸ் வருது, 5 வால்டேஜஸ் வருது. ஜிஎன்டி விபிஹெச் லைன் 3.9 3.7ல இருந்து 3.0 3.0 சம்திங் வால்டேஜஸ் வருது. பூட் கெப்பாசிட்டர்ல செக் பண்ணி பார்க்கலாமா. இது பூட் கெப்பாசிட்டர் நினைக்கிறேன். 3.0 இந்த சைடுல 7, இங்க பாருங்க 7 வால்டேஜ், 7 to 8 வால்டேஜ் சம்திங் வருது. பூட் ஆகுது, ஐ மீன் சார்ஜிங் ஏசி நம்மளுக்கு நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை
சார்ஜிங் ஐசியை பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல வால்டேஜஸ் இதில் வரல. விபிஹெச் லைன் எடுத்து பூட் கெப்பாசிட்டியில் கண்டிப்பாக வருது. பூட் கெப்பாசிட்டியில் உங்களுக்கு சார்ஜர் கனெக்ட் பண்ணி 7லேருந்து 9 வால்டேஜஸ் வருது அப்படின்னாவே உங்களுக்கு சார்ஜிங் ஐசி ஒரு அளவு கரெக்டாக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு விபிஹெச் லைன் அவுட்புட் ஆகுது. பட் ஆனால் இங்கே வந்து பாருங்க ஃபிளிக்சுவேஷன் ஆகுது. கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் இப்போனா நம்ம கண்டிப்பாக இப்போ நம்ம பேட்டரி கனெக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வேலையை. ஏன்னா இது பேட்டரி கனெக்டர்லேருந்து தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா இப்போ கூட நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ பேட்டரி கனெக்டரில் நான் டயோடு வேல்யூ செக் பண்ணுறேன். நான் டயோடு வேல்யூ செக் பண்ணுறப்ப பாருங்க ஒரு பின்னு ஓஎல் காமிக்குது. டயோடு வேல்யூ செட் பண்ணிட்டேன். செட் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரி கனெக்டருக்கு போகலாம் வாங்க. பேட்டரி கனெக்டர்ல இப்போ டயோடு வேல்யூ செக் பண்ணுறேன். மல்டிமீட்டரை பாருங்க. இப்போ இங்கே நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா விபேட் லைன் உங்களுக்கு பாருங்க 482 காமிக்குது. அதுக்கப்புறம் ஒரு பின்னு பாருங்க பக்கத்து பின்ல வைக்கிறேன் 878 காமிக்குது. அதுக்கப்புறம் பக்கத்து பின்ல டயோடு வேல்யூ வரணும். இது வந்து பாருங்க ஓஎல் வருது. இது ஓஎல் வரக்கூடாது. இதுதான் இப்போ இங்க ப்ராப்ளமே. இப்போ இது ஓஎல் வர்றதால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சார்ஜரும் ஏறல, போனும் பூட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இப்ப நீங்க பேட்டரி வந்து தப்பத்தடி இப்ப வந்து இது பேட் ஐடி லைனா இருந்துச்சுன்னா பேட் ஐடி லைனை பொறுத்தளவுக்கு நான் நீங்க பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கீங்க பண்ணல அப்படின்றது ஐடென்டிஃபை பண்றதே அந்த லைன் தான். இப்ப அந்த லைன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா போன் சிபிஎம் வந்து சிபிஎல்ல பவர் ஏசி என்ன பண்ணும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணாது பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. அதனால போன் ஆன் ஆகாதுதான். சரி வாங்க இப்ப ஸ்கீமேட்டிக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸ்கீமேட்டிக் ஓபன் பண்ணிட்டு இப்ப டைரக்டா நம்ம எங்க போறோம், பேட்டரி கனெக்டருக்கு போறோம். பேட்டரி கனெக்டருக்கு வந்தாச்சு. டபுள் கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து ஸ்கீமேட்டிக் காப்பி நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பேட்டரி கனெக்டர் வந்துருச்சு. பேட்டரி கனெக்டர்ல ஒன்று தெர்மல் லைனு, ஒன்று பேட்டரி ஐடி லைனு. இப்போ வந்து பாருங்க விபேட் லைனுக்கு பக்கத்துல இருந்த பின்ல உங்களுக்கு டயோடு வேல்யூ வந்துச்சு. ஓகேங்களா? அப்ப தெர்மல் லைன்ல டயோடு வேல்யூ வருது. ஏன்னா விபேட் லைன்ல டயோடு வேல்யூ வந்துச்சு, அதுக்கு பக்கத்து பின்ல டயோடு வேல்யூ வந்துச்சு, அதுக்கு பக்கத்து பின்ல தான் எனக்கு டயோடு வேல்யூ வரல. அப்ப தெர்மல் லைன் ஓகே, அது பக்கத்துல இருக்கு பேட்டரி ஐடி லைன். அப்ப ஐடி லைன்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இது நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எங்க போகுது அப்படின்னா சீரியல்ல ஒரு ரிஜிஸ்டர் 1K ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. எத்தனை கிலோ? 1 கிலோல ஒரு ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த 1K ரிஜிஸ்டர் தான் இப்ப நம்ம செக் பண்றோம். எத்தனை கிலோ? இந்த 1 கிலோ ரிஜிஸ்டர் செக் பண்ணலாம். இப்ப இதை காப்பி பண்ணலாம். லேஅவுட்டுக்கு போறோம், பேஸ்ட் பண்றேன், அப்பீல் பண்றேன், ஜூம். இதே பாருங்க நம்மளோட இப்ப சீல்டு ஓபன் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த செக்ஷன்ல ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு சீரியல்ல. இந்த ரெஜிஸ்டர் இப்ப போய் செக் பண்ணணும். அங்க உங்களுக்கு அந்த ரெஜிஸ்டர் வந்து 1K இல்ல. இப்ப அந்த சைடு உங்களுக்கு டயோடு வேல்யூ வருது, இந்த சைடு உங்களுக்கு டயோடு வேல்யூ ரெஜிஸ்டர் கெட்டு போயிட்டு இருக்கலாம். அது என்ன செக்ஷன்ன்றத நம்ம போய் இப்ப பாத்துக்கலாம் வாங்க. ஏன்னா எந்த சைட்ல என்ன டயோடு வேல்யூ இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப கவனிக்கணும். இப்ப அதான் விஷயமே. சரிங்களா? சரி வாங்க அடுத்தது நம்ம அந்த செக்ஷனை போய் பார்க்கலாம் வாங்க. இப்ப போனை எடுத்துட்டோம். போனை எடுத்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு இது தனியா வச்சிடலாம். வச்சுட்டு இப்ப என்ன பண்றோம், டயோடு வேல்யூ செக் பண்ணலாம். ஒரே நிமிஷம் வேற யாரு பெர்ஃபார்ம் பண்றது செக் பண்ணிட்டு அப்புறம் இப்ப போர்டுல இந்த சைடு இருக்கு. ஜூம் பண்றேன். இங்க பாருங்க இங்க ரிஜிஸ்டரே இல்ல. அந்த செக்ஷன்ல இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த ரிஜிஸ்டரே இங்க இல்ல. இதான் இப்ப இங்க பிரச்சனையே. ரெஜிஸ்டர் எங்க இல்ல அப்படின்றது அதை காமிக்கிறேன் பாருங்க. இது பாருங்க இந்த செக்ஷன்ல ரிஜிஸ்டர் இருக்கணும். இங்க ரிஜிஸ்டர்ல பாருங்க ஒரு ரிஜிஸ்டர். ஐ மீனிங் இவங்க சீல்டு ஓபன் பண்றப்ப இந்த ரிஜிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா போன் வந்து கீழே வந்துச்சு இல்லையா ஹெவியா, அதனால கூட பேத்துன்னு இருக்கலாம். ஏன்னா சீல்டு கட் ஆகுறப்ப இது பேக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல. காரணம் என்னன்னா இப்ப சைடுல இது சைடுல பக்கத்துல எங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா சீல்டு ஓபன் பண்றப்ப இது கட் ஆயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனா இந்த ரிஜிஸ்டர் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா சீல்டு ஓபன் பண்றப்ப இது கட் பண்றதுக்கு சான்ஸ் இல்ல. ஏன்னா இந்த ரிஜிஸ்டர் தனியா எவ்வளவு கேப் இருக்கு இந்த சீல்டு கட் பண்றதுக்கு அவங்க. சரிங்களா? இப்ப அதனால இது வந்து இந்த ரெஜிஸ்டர் வந்து இப்ப என்ன இருக்குன்னா அவங்க கீழே போன் வந்துச்சியா, அதனால கீழே வந்ததால இது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இங்க வந்து 1K ரிஜிஸ்டர் இருக்கணும். ஓகேங்களா? இப்ப 1K ரிஜிஸ்டர் இங்க இல்ல. வாங்க நாங்க ஸ்கீமேட்டிக்ல இப்ப காமிக்கிறேன் பாருங்க அதே செக்ஷன்ல.
பாருங்க இப்போ ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணிட்டேன், இது இருக்குது பாருங்க. இதுதான் இப்போ இந்த ரெஜிஸ்டர் தான், இங்கே தான் பார்த்துமே இந்த செக்ஷன் இருக்குது, எங்க இந்த ரெஜிஸ்டர் தான். இப்போ இந்த ரெஜிஸ்டர் தான் இங்க இல்லையே. இப்போ இந்த ரெஜிஸ்டர் தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க 1K ரெஜிஸ்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி இங்க டயோடு வேல்யூ வருதான்றத பாத்துக்கலாம் வாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டோம், டயோடு வேல்யூ இருக்கு. இப்ப டயோடு வேல்யூ வருதா வரலையான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெஜிஸ்டர் சேஞ்ச் பண்றதுக்கு டயோடு வேல்யூ வரல அப்படின்னா இது நேரம் எங்க பிஎம்ஐசில இருந்து இது வருது. பிஎம்ஐசி அப்ப நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கலாம். பிஎம்ஐசிக்குள்ளார இந்த லைன் போதா இல்லையான்னு பார்க்கணும். பாருங்க இங்க 778 டயோடு வேல்யூ வருது. இந்த சைடு இப்ப வராது, ஏன்னா இந்த ரெஜிஸ்டர் தான் சீரியல்ல இருக்கு. இப்ப பேரலல் சர்க்கியூட் சீரியல் சர்க்கியூட்னு சொல்றதுல இப்ப இந்த செக்ஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யாருக்கு புரியுதோ அவங்களுக்கு தான் ஏன் இங்க டயோடு வேல்யூ வரல, இந்த சைடு ஏன் டயோடு வேல்யூ வருது அப்படின்றதையும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, பண்ணிக்க முடியாது. இங்க எத்தனை கிலோ ரெஜிஸ்டர் இருக்கு? 1K ரெஜிஸ்டர். அப்போ 1K ரெஜிஸ்டர் எந்த ஒரு போர்டுல இருந்தாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அதுக்கு தனியா ஒரு போர்டு இருக்கு பக்கத்துல, இருங்க எடுத்துக்கிறேன். எடுக்கிறேன். இங்க ஒரு சாம்சங் போர்டு இருக்கு. இதுல நம்ம இப்ப 1K ரெஜிஸ்டர் தேடுறோம். இந்த போர்டு இங்க வைக்கிறோம், வச்சுட்டு ரெஜிஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, ரெஜிஸ்டர் எல்லா ரெஜிஸ்டர் செக் பண்றோம். 1K ரெஜிஸ்டர் கொஞ்சம் சீக்கிரமா கிடைச்சிக்கிறாசா? ரெஜிஸ்டர் இருக்கு எக்கச்சக்கமா, அது எங்க இருக்கு, லைனா இருக்கு. இந்த லைனா இருக்கிற ரெஜிஸ்டர் எதனா ஒரு ரெஜிஸ்டர்னாச்சும் 1K ரெஜிஸ்டர் இருக்கக்கூடாதா? கிலோவில் நான் செட் பண்ணிடுறேன். கிலோவில் செட் பண்ணிட்டு இப்போ 1 by 1 அதில் நான் செக் பண்ணுறேன். 1K ரெஜிஸ்டர் கிடைக்குதான்றத பார்க்கலாம். எத்தனை கிலோ? 49 கிலோ, 48 கிலோ. இது எத்தனை கிலோ? 44 கிலோ. இது இதுவும் 1 கிலோனா ஜம்பர் கூட அடிக்கலாம், பட் ஆனால் நம்ம அடிக்கக்கூடாது. கிலோவில் இருந்தால் ஜம்பர் அடிக்காது, ஓம்ஸில் இருந்தால் ஜம்பர் அடிக்கலாம். இதே ஒரு 100 ஓம்ஸ் 200 ஓம்ஸ் சம்திங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஜம்பர் அடிச்சிருவேன், எந்த தப்பும் இல்லாதனால. ஆனால் இது கிலோவில் இருக்கும், அது 1 கிலோவில் இருக்குதுன்னா அப்போ கண்டிப்பாக அங்கே 1 கிலோ ரெஜிஸ்டர் நம்ம வைக்கணும். எதனா ஒரு செக்ஷன்ல இருந்து கிடைக்குதான்னு பாருங்க. இவ்வளோ நேரம் இப்படி நான் செக் பண்றதுக்கு பேசாம இதோட ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணி டைரக்டாவே போய் பார்த்துடலாம் எங்க இருக்குது 1 கிலோ ரெஜிஸ்டர். டக்குன்னு கிடைச்சிக்கிச்சுங்க பாரு. லெக்கு தான், நான் ஸ்கிமேட்டிக் தான் ஓப்பன் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லைன்னு நினைச்சேன். டைரக்டா இப்போ 1 கிலோ ரெஜிஸ்டர் கிடைச்சிக்கிச்சு. ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிடலாம். 1 கிலோ தானே? ஆமா 1 கிலோ தான். 1 கிலோ ரெஜிஸ்டர் இப்போ கிடைச்சிக்கிச்சு. 1 கிலோன்றது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800 ஓம்ஸ் ரெஜிஸ்டர் இருந்தாலும் ஓகே தான். 1 கிலோ ஓகே. இந்த இப்போ 1 கிலோ ரெஜிஸ்டர் எடுத்து இப்போ என்ன பண்ண போறோம், அந்த போர்டில் அங்கே வைக்க போறோம். இந்த போர்டுல இருந்து எடுத்து அந்த போர்டில் இப்போ நம்ம வைக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து எடுக்கலாமா? அது என்ன பண்றேன், பேஸ்ட் அப்பில் பண்ணிக்கலாம். ஓகே, பேஸ்ட் அப்பில் பண்ணியாச்சு. டெம்பரேச்சர் வச்சிருக்கோம் ஆல்ரெடி. டக்குன்னு இந்த ரெஜிஸ்டர் எடுத்து இப்போ அந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்றோம். எதுன்னு இந்த போர்டு எடுத்து நான் பக்கத்துல வைக்கிறேன். மைக்ரோஸ்கோப்ல காமிக்க முடியுமா இந்த செக்ஷனோட? காமிக்க, ஜூம் கம்மி பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த செக்ஷன் இங்க இருக்குது இந்த போர்டு. அடுத்தது இந்த போர்டில் நம்ம வைக்கணும் ரெஜிஸ்டர். எந்த போர்டில்? இது பக்கத்துல இங்க வைக்கிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இந்த ரெஜிஸ்டர் எடுக்கலாம். இந்த ரெஜிஸ்டர் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அங்க வைக்கலாம். பாருங்க, ஒரு 1 கிலோ ரெஜிஸ்டர் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர் ஏர்ல உங்களுக்கு போனும் வந்து டிசி பவர் சப்ளைல ஃபிளக்சுவேஷன் ஆச்சு. இப்போ இந்த ரெஜிஸ்டர் வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு. மேக்ஸிமம் இந்த போன் ரெடி ஆகணும், ஏன்னா ரெஜிஸ்டர் ஃபால்ட்னா ரெடி ஆகணும். வேற செக்ஷன்ல ஃபால்ட் இருக்கு அப்படின்னா ரெடி ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். அடுத்தது அந்த செக்ஷன்ல நம்ம வேலை செய்யணும். இப்போ ரெஜிஸ்டர் எடுத்துட்டேன் இந்த போர்டுல இருந்து. ஓகேங்களா, இந்த டியூசர்ல இருக்கு பாருங்க. இப்போ இந்த போர்டை நவுத்திடுறேன். இப்போ அந்த போர்டு எடுத்துன்னு வரேன். இப்போ அந்த போர்டுல இங்க வைக்க போறேன். அவ்வளவுதான். இங்க இப்போ இந்த ரெஜிஸ்டர் இங்க வைக்கணும். இப்போ இந்த ரெஜிஸ்டர் இங்க வைக்கிறது தான் இப்போ விஷயமே. மிஸ் ஆயிடக்கூடாது. மிஸ் ஆயிடுச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் ரெஜிஸ்டர் தேடணும் நம்ம. இன்னொரு ரெஜிஸ்டர் போய் தேடி எடுத்து வரதுங்காட்டி போதும் ஆயிடும். அதுக்கு ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்றது, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி டேட்டா எடுக்கலாம். ஒன்றும் கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. கிடைச்சிக்கிச்சு ஒரு ரெஜிஸ்டர். அப்புறம் அதுக்கு நம்ம தேவையில்லாம அதை மிஸ் பண்ணிட்டு அப்புறம் இதுக்கு டைம் வேறு கொடுக்கணும். இப்ப இந்த ரெஜிஸ்டர் எடுத்து இப்ப அந்த இடத்துல வைக்கணும்.
அப்ப ஏன்னா பொறுமை ரொம்ப முக்கியங்க. பொறுமையா தான் வேலை செய்யணுமே. ஓகே, ரெஜிஸ்டர் வச்சாச்சு. 1 கிலோ ரெஜிஸ்டர் எடுத்து இப்ப என்ன பண்ணிருக்கோம், ஒரு சாம்சங் ஸ்கிராப் போர்டு தான் இது என்கிட்ட ரொம்ப நாளா கிடக்குது. இந்த ஸ்கிராப் போர்டு எப்பயுமே இங்க மேல அப்படி டேபிள்ல போட்டு வைப்பேன். அடிக்கடி இந்த மாதிரி கம்போனன்ட்ஸ் எதனா சின்ன சின்ன கம்போனன்ட்ஸ், ரிஜிஸ்டர், இந்த மாதிரி கெப்பாசிட்டர், இண்டக்டர், இந்த மாதிரி என்ன தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஸ்கிராப் போர்ட்ல இருந்து எடுத்து வைப்பேன். ஸ்கிராப் போர்டு நீங்க கலெக்ட் பண்ணி வைங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே நான் சொல்றேன், சரிங்களா? இப்ப என்ன பண்றோம், லைட்டா நம்ம அதை கிளீன் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு ஜாலியா ஹாப்பியா வேலை செய்யறேன்ட்டு. எங்க ரவ கூட டென்ஷனே இருக்காது எப்பயுமே எனக்கு. ஏன்னா பொறுமையா வேலை செய்யலாம், ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம ஏன்னா சீக்வன்ஸ் மூலியமா பொறுமையா நிதானமா எந்தெந்த செக்ஷன் 1 by 1 நான் செக் பண்ணி தான் எப்பயுமே வேலை செய்வோம். அப்படின்றப்ப நம்ம பொறுமையாவே செய்யலாம். இல்லை அவசரப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ 1K ரிஜிஸ்டர் அங்கே வச்சாச்சு. இப்போ டயோடு வேல்யூ அவுட்புட் சைடில் செக் பண்ணுறோம். டயோடு வேல்யூல நான் செட் பண்ணிடுறேன். இப்போ கிலோவில் செக் பண்ணோம்னா இப்போ டயோடு வேல்யூல செக் பண்ணிட்டேன், செட் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா இங்க ரிஜிஸ்டர் இப்போ செக் பண்ணுறோம். பாருங்க இப்போ டயோடு வேல்யூ வருது. எவ்வளோ உங்களுக்கு இதுக்கு பக்கத்தில் எவ்வளோ வருது? 800. இது வந்து தெர்மல் லைன் நினைக்கிறேன். அப்போ ஆமாம், இது வந்து 1500 காமிக்குது. 1K ரிஜிஸ்டர் என்னன்னு பார்க்கலாங்க ரெண்டுத்துலையும் வச்சு. சாரி, கிலோவில் வைக்கலாம். ஏன்னா 1 கிலோ போர்டில் காமிச்சது. இந்த போர்டில் வச்சதுக்கப்புறம் 1 கிலோ காமிக்குதா இது காமிக்குதுன்னு பார்த்துக்கலாம். 1 கிலோ தான் காமிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ டயோடு வேல்யூ இது கரெக்டு தான், ஒன்றும் தப்பு இல்லை. சாரி, டயோடு வேல்யூ செட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது பேட்டரி கனெக்டர்ல டயோடு வேல்யூ வருதுன்னு பார்க்கலாமா? பேட்டரி கனெக்டர்ல இங்க உங்களுக்கு வரும் விபிஆர் லைன், அடுத்தது தெர்மல் லைன், அடுத்தது ஐடி லைன். ஓகே, ஐடி லைன்லயும் பாருங்க இப்போ டயோடு வேல்யூ வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம், போனை சார்ஜிங் கலெக்ட் கிளிக் பண்றோம். போனு பேட்டரியை போட்டு பேட்டரி போடுறோம் இப்போ. ஏன்னா ஐடி லைன் ஒர்க் ஆகாம போறதால ஐடென்டிஃபை ஆகாது பேட்டரி இருக்கா இல்லையான்ட்டு. அதனால கூட ப்ராப்ளம் வந்திருக்கலாம். பை சான்ஸ் போர்டு கீழே வந்ததால அதனால தான் ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஆல்மோஸ்ட் அந்த பைக்ல இருந்து வந்துச்சு நம்ம செதறும் போனு. வாங்க இப்ப நம்ம சார்ஜிங் வயரை கனெக்ட் பண்ணலாம். சார்ஜர் வயர் எடுத்துக்கிட்டேன். வாங்க இப்ப இது என்ன பண்றேன், கனெக்ட் பண்றேன் சார்ஜர் வயரை. அங்க பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும். சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க இப்ப டாட்டா பிளஸ் மைனஸ் எடுத்துக்கிச்சு. போனு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வைப்ரேட்டர் வந்துச்சுங்க. சார்ஜரு ஆகுது உங்களுக்கு 0.4 எடுக்குது. டாட்டா பிளஸ் மைனஸ் ஒர்க் ஆச்சு, 0.4 எடுக்குது ஆம்பியர். ரிட்டர்ன் டு 3, 0.4. போனும் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா டிஸ்பிளே வந்து வந்து போகுது, பிளிங்க் ஆகுது. ஐ மீன் பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ வந்து வாட்ஸ் வந்து 2 வாட்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ 4.0 ரிட்டர்ன் 0 அதே கண்டிஷன்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை பேட்டரியில சுத்தமா சார்ஜ் இல்லையோ. ஒரு தடவை ரெண்டாவது எடுத்துட்டு போட்டு பார்க்கலாம். இப்போ டாட்டா பிளஸ் மைனஸ்லாம் வேலை செஞ்சது, கனெக்ட் பண்ணியாச்சு.
சேம் கண்டிஷன். டிசி பவர் சப்ளை என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இருங்க. பேட்டரி எடுத்துட்டோம், டிசி பவர் சப்ளை எடுக்கலாம். டிசி பவர் சப்ளைல இப்போ உங்களுக்கு வாட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ டிசி பவர் சப்ளைல என்ன வருது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. டிசி பவர் சப்ளைல கனெக்ட் பண்ணிட்டேன். 0.4 ஃபோன் ஆன் ஆகுதா இல்லைன்றதை பார்த்துக்கலாம். ஃபோன் வந்து இப்பயும் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது, பட் ஆனால் ஆன் ஆகலை. அதே மாதிரி சார்ஜர் ஐ திங்க் அடுத்தது இப்போ இனிமேல் நம்ம செக் பண்ண வேண்டியது ஷீல்டை ஓப்பன் பண்ணணும். எந்த ஷீல்டை ஓப்பன் பண்ணணும்? நசுங்கி போயிருக்குல்ல அந்த ஷீல்டை ஓப்பன் பண்ணணும். இல்லைன்னா இதோட பேட்டரி, நம்ம பேட்டரியில் என்ன சார்ஜ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா பேட்டரி சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு சார்ஜர் ஏறாது. வால்டேஜ் லெவலில் செட் பண்ணிக்கிறேன். பேட்டரியில் என்ன வால்டேஜ் இருக்குன்றதை பார்த்துக்கலாமா? இங்க பாருங்க, பேட்டரியில சுத்தமா வால்டேஜே இல்லை. அப்புறம் எங்க நம்மளுக்கு சார்ஜர் ஏறும்? பாருங்க, 1% கூட பேட்டரியில சார்ஜ் இல்லைங்க. அப்புறம் எப்படி நம்மளுக்கு சார்ஜர் ஏறும்? ஏன்னா சம்டைம் நம்மளோட டிசி பவர் சப்ளைல பூட் ஆகலைனாலும் பேட்டரியில பூட் ஆகும். ஒரே 1% சார்ஜர் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இத பூஸ்ட் பண்ணணும் பேட்டரிய. பேட்டரியை பூஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பேட்டரியை பூஸ்ட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம பார்க்கலாம் இருங்க. பேட்டரி பூஸ்ட் பண்றதுக்கு இதே டிசி பவர் சப்ளைவே யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணி பிளஸ்லயும் மைனஸ்க்கும் ஒரு பூஸ்ட் கொடுத்துடலாம். பாருங்க, மல்டிமீட்டர்ல வால்டேஜ் காமிக்குது பாத்தீங்களா? 4 சம்திங் வால்டேஜ் காமிக்குது. பேட்டரி கனெக்டர்ல நம்ம டைரக்டா இதை வச்சிடலாம். நான் பேட்டரி கனெக்டர்ல வச்சு இதை கொஞ்சம் என்ன பண்றோம், சார்ஜர் பூஸ்ட் ஐ மீன் சார்ஜர் ஏற்றுறோம் பேட்டரியில. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் எடுக்குது பாருங்க, கன்சியூம் பண்ணுது பாருங்க. கன்சியூம் பண்றது தெரியும் உங்களுக்கு. என்ன ஆகுதுன்னா பூஸ்ட் பேட்டரியில வந்து நான் சார்ஜர் பூஸ்ட் பண்றேன். ஏன்னா இப்போ வந்து பேட் ஐடி லைன் நம்மளுக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் இருந்துச்சு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்குதான் 1K ரெஜிஸ்டர் அங்க உடஞ்சிருந்துச்சு. ஐ மீன் போனு கீழே வந்து இதுல உடஞ்சிருக்கும். ஆல்ரெடி அங்கே ஷீல்டு எல்லாம் ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து சார்ஜிங் ஐசி ஐ மீன் பிஎம்ஐ ஐசியும் லைட்டாக கிராக் ஆயிருக்கு, ஆனால் உடையல. அதனால அது மேலே நானும் சந்தேகப்படலை. ஆக்சுவலி ஆக்சுவலி வந்து இப்போ பேட்டரியில சுத்தமாக சார்ஜ் ட்ரை. சுத்தமாக சார்ஜ்னா 0.000000 இருந்துச்சுன்னா உங்களுக்கு பூட் ஆகாது சார்ஜர். மேக்ஸிமம் 3.0 இருக்கணும். 2.6லேருந்து 3.7 வரைக்குள்ள எதனா ஒரு சார்ஜர் இருந்தால் தான் பூட்டே ஆகும். எப்படியாப்பட்ட ஃபோனாக இருந்தாலும் சரி. நல்லா இருக்கிற ஃபோனே இப்படிதான் ஆகுமே. இப்போ இதுல மேக்ஸிமம் நம்ம 3.0 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா பூட் பண்ணி தான் ஆகணும் சார்ஜர். 3.0 வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சார்ஜர் போட்டு பூட் ஆயிடுச்சு, ஃபோன் சார்ஜர் ஏறுது அப்படின்னா அப்புறம் நம்ம பேட்டரியில் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி ஃபோன் ஆன் ஆயிடுச்சுன்னா அடுத்து டிஸ்பிளே மாற்றி நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துடலாம், நோ ப்ராப்ளம். அவங்களுக்கு டேட்டாஸ் முக்கியம். அது இல்லாமல் அவங்க எவ்வளோ காஸ்ட்டாக இருந்தாலும் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தா சந்தோஷம்னு இருக்காங்க. அதனால நம்மளும் ஒரு பில் அதிகமாலாம் தீர்த்த மாட்டோம். எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ அவ்வளோதான். இவ்வளோ நேரம் வேலை செஞ்சதுக்கெல்லாம் போயிட்டு ஒரு 1,200 சார்ஜ் பண்ணலாம், அவ்வளோ. அவங்க 4,000 கேட்டாங்க, நம்ம ஒரு 1,500 சார்ஜ் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோத்துல வேலை. இப்போ ஏன்னா ஆல்மோஸ்ட் இன்னொரு கடையில வந்து இந்த ஃபோனை கொடுத்து அவங்க வந்து ஷீல்டு ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்த்துருக்காங்க. பட் ஆனால் நல்ல வேலை சிபியில் இதெல்லாம் கை வைக்கல. எவ்வளோ பேர் இங்கே ஆனால் சிபி செக்ஷன்லாம் இன்னும் வேலை தெரியாமல் இருக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே சிபியூன்றது சாதாரணமாக ரீபால் பண்ணுறாங்க. ஆனால் சில ஷாப் கீப்பர்லாம் இன்னும் அதெல்லாம் பண்றது இல்லை போல. மேக்ஸிமம் இது இங்க பக்கத்துல இருக்கிற ரிச் ஷீட்டுக்கு போயிட்டு வந்துச்சுன்னா இது கண்டமாயிட்டு இருக்கணும் இந்நேரம். நல்ல வேலை கஸ்டமர் அங்க போகல, அதுங்காட்டி இங்க கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா சென்னையில ரிச் ஷீட்டுக்கு போனா எப்படியாப்பட்ட போனா இருந்தாலும்
அது எந்த சீக்வன்ஸ்ல செக் பண்றாங்களோ பண்ணல, டைரக்டா உங்களோட டார்கெட்டே சிபி தான். எடுத்தவொடனே சிபி எடுத்தோமா வச்சோமா ரெடி பண்ணோமா கொடுத்தோமா அப்படின்ற கான்செப்ட்ல யோசிக்கிறவங்க அவங்க. அவங்களுக்கு ஸ்கீமேட்டிக் நாலேஜ் இதெல்லாம் இருக்குதா இல்லையான்றது எவ்வளவு பேருக்கு எனக்கு தெரியாது. ஆனா அங்கேயும் இருப்பாங்க டெக்னீஷியன், இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அதிகபட்சமா அங்க டேமேஜ் ஆகுறது தான் உங்களுக்கு ஃபோன் வருமே. இப்போ வந்து ஓகே, இது வரைக்கும் பூஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வால்டேஜ் நம்ம அதில் செக் பண்ணிக்கலாம். இவ்வளோத்தரும் ஓகே தான். இப்போ வால்டேஜஸ் எவ்வளோ இருக்கு? இப்போ வால்டேஜஸ் மேக்ஸிமம் பாருங்க 3.2 வால்டேஜ் வந்துச்சு. முதல்ல என்ன வச்சு 000, இப்போ 3.2 வால்டேஜஸ் வந்துருச்சு. ஓகே, இப்போ சார்ஜர் போட்டு பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஃபோனை நம்ம ரெடி பண்றதுக்கு ஒரு சீக்வன்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கு தெரியணும். எந்த சீக்வன்ஸ்ல ஃபாலோ பண்றோம், எப்படி ரெடி பண்றோன்றத. இப்போ உங்களுக்கே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் எதுலையுமே இன்னும் அவசரப்படவே இல்லை, எதுலையும் கை வைக்கவே இல்லை. இன்னும் ஐசில 1 by 1 தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஐசில இதுல ப்ராப்ளம் இருக்குது, உடஞ்சிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சார்ஜர் இப்போ போட்டுட்டேன். 400 எடுக்குது. ஓகே 400 400 ஆங்க 400 எடுத்துடுச்சு. ஓகேங்க, சார்ஜர் ஏறுதுங்க போன்ல. ஏன்னா அது என்னாச்சு, ஃபிளிக்சுவேஷன் ஆச்சு. இப்போ வந்து பாருங்க, போனும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே அங்க ஷோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன். கேமரால பாருங்க, தெரியுங்களா? கோடு தெரியுதுங்களா? இங்க கீழே கோடு தெரியும். இப்போ ஆனா பட்டன் பிரஸ் பண்றேன் பாருங்க, இதே பாருங்க கீழே கோடு தெரியுது பாருங்க, இந்த இடத்துல கோடு தெரியுதுங்களா? போனும் ஆன் கண்டிஷன்ல வந்துருச்சு. ரெண்டாவது பிரஸ் பண்றேன் பாருங்க, இதே பாருங்க கோடு டிஸ்பிளே தெரியுதுங்களா? டிஸ்பிளேல கோடு வந்துருச்சு. ஆக மொத்தம் இப்ப போன் ஆன் கண்டிஷன்ல வந்துச்சு. கொஞ்ச நேரம் சார்ஜர் ஏறிச்சுன்னா கண்டிப்பா போனு ஆன் ஆயிடும். ஆன் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் சார்ஜர் ஏறிட்டோம். ஓகே, ரெண்டாவது ஆனா பட்டன் பிரஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, இங்க பாருங்க கோடு லைன் தெரியுது பாருங்க இந்த இடத்துல. இன்னும் டிஸ்பிளே தான் சுக்குநூறா நொறுங்கி இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த டியூசர் நான் வைக்கிற பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லைன் தெரியும். மறைஞ்சிருச்சு. இப்போ ஆனா பட்டன் பிரஸ் பண்ண உடனே அங்க லைன் வரும் பாருங்க, இது வந்துச்சு பாருங்க லைன். போன் ஆன் கண்டிஷன்ல வந்துருச்சு. ஒன்னும் இஷ்யூ இல்ல, ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஃபோன் ஆன் கண்டிஷன் வச்சு ஒரு தடவை நம்ம இது கனெக்டர் எடுத்துட்டு நல்லா கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு டேட்டா ப்ளஸ் மைனஸ் எடுக்குதா எடுக்கலையான்னு. எடுத்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜர் ஆகும். 330 டேட்டா ப்ளஸ் மைனஸ் தான் எடுக்கல. ஃபோன் வைப்ரேட் ஆகுது, வைப்ரேட் ஆயிடுச்சு, சார்ஜர் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. 330 வந்துருச்சு. ஆன் பண்றாங்க. ஓகேங்க, ஃபோன் ஆன் ஆயிடுச்சுங்க. வைப்ரேட்டர் வந்துச்சு, ஃபோனு இப்போ ஓரளவுக்கு ஆன் ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஆன் ஆயிட்டு லோகோ டச் எங்க ஒர்க் ஆகும், அதான் சுக்குநூறா உடச்சு வச்சிருக்காங்க. டச் வேற ஒர்க் ஆகுதுன்னு பாக்குறேன் நான் பழக்க தோசத்துல. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம டிஸ்பிளே மாத்தணும். டிஸ்பிளே மாத்தி இதை கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்றோம். கஸ்டமர் கண்டிப்பா ஹாப்பி ஆயிடுவாங்க. ஒருத்தர் ரெண்டாவது நம்ம டிசி பவர் சப்ளைல ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். டிசி பவர் சப்ளைல இப்பயும் நான் சொல்றது ஆன் ஆகாது. சில போன் ஆன் ஆகாததுக்கு காரணம் என்னன்னா அதோட பேட்டரிக்குள்ளார இருக்கிற அந்த ஐசியோட இதுதான். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் டிசி பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு இப்போ ஐ சார்ஜ் நம்ம போடுறோம் பாத்தீங்களா, ஐ கேபிள், ஐ மீன் இது வந்து பூட் கேபிள்னு சொல்லுவாங்க. இந்த பூட் கேபிள் வந்து சப்போர்ட் பண்ணாது சில மாடல்லாம். இப்போ அதே மாதிரி இந்த மாடல் வந்து இந்த கேபிள் வந்து சப்போர்ட் பண்ணல. இதான் விஷயமே. இப்போ சப்போர்ட் பண்ணாத கேபிள் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இது இப்போ இதை எதிர்பார்த்து நம்ம வேலை செஞ்சாலும் தப்பாயிடும். டக்குன்னு அதுக்கு தான் அவசரப்படக்கூடாது. மேக்ஸிமம் நான் அந்த கேபிள் நம்பி எப்பவுமே வேலை செய்ய மாட்டேன். டக்குன்னு ஒரு தடவை 2 தடவை நான் பேட்டரியில வால்டேஜஸ் எவ்வளோ இருக்கு, சார்ஜ் எவ்வளோ இருக்கு அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் எப்பவுமே வேலை செய்வேன். கேபிளை நம்பி செய்ய மாட்டேன். பட் இருந்தாலும் இந்த தடவை இப்போ ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். பூட் பண்ணியாச்சு, ஆனா ஆகணும் பார்க்கலாம். வைப்ரேட் வந்துச்சு. ஆனா ஆகல. இதுல இப்படிதான் ஆகுது பாருங்க. இப்ப நான் இதுல பூட் பண்றதுல பூட் பண்ணா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பூட் கேபிள் மூலியமா பாருங்க 400 வரைக்கும் போயிட்டு வந்து ஃபிளிக்சுவேஷன் ஆகுது. இது எப்படி சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஃபிளிக்சுவேஷன் ஆகுதுன்னா எல்லாம் சிபி ஃபால்ட்டுன்ட்டு சிபிஐ ரீபால் பண்ணுவாங்க. ஆமா, ஏதோ சிபி செக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, சிபி ரீபால் பண்ணுவாங்க. பட் ஆனா இதுல சிபி வந்து உண்மையை சொல்லணும்னா ப்ராப்ளம் இல்லை.
ஓகேங்களா? சிபியூ இதுல உண்மையிலுமே ப்ராப்ளம் இல்லை, கரெக்டா தெரியுது. என்ன இதுல ப்ராப்ளம் அப்படின்னா இது சப்போர்ட் பண்ணல கேபிள். இதுவே நம்ம போன் இந்த இதுல பேட்டரியில பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கு. பேட்டரியில சார்ஜர் வேற ரொம்ப லோவா இருக்கு பாருங்க. இப்ப சார்ஜர் கரெக்டா ஏறிடுச்சு பாருங்க. போனும் இந்த கோடு இப்போ சைட்ல தெரியும் பாருங்க, இது இங்க தெரிஞ்சு பாருங்க கோடு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், எம்எஸ்டி டெக்னீஷியன் இன்ஸ்டியூட்ல ஜாயின் ஆகணும்னு விருப்பப்பட்டா நீங்க ஜாயின் ஆகலாம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஸ்கீமேட்டிக் த்ரூ லைஃப் டைம் சப்போர்ட், ஸ்கீமேட்டிக் அண்ட் சிப் லெவல் சர்வீஸ் தான் உங்களுக்கு எல்லாமே இதில் வரும். அந்த அளவுக்கு சிப் லெவல் சர்வீஸ் வரும். நீங்க ஒவ்வொரு சிப் லெவல், எந்த சிப் லெவலாக இருந்தாலும், எந்த ஈஸியாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ரீட் இன்ஃபார்ம் பண்ணி ஈஸியாக அதோட வால்டேஜ் செக் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எடுத்தோடனே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு நீங்கள் ஐசி ரீபால் பண்ண தேவையில்ல, சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஒன் பை ஒன்னாக தான் செக் பண்ணிட்டு தான் ஃபைனலாக நம்ம ஐசியில் கை வைக்கணுமே, எடுத்தோடனே வைக்கக்கூடாது அப்படின்ற அந்த கான்செப்ட் தான். வேணா டிசி ரீடிங் வச்சு சில பேர், முக்காசி பேர் இப்போ அதுக்கு இப்பயே நீங்கள் கட்டுட்டீங்கன்னா நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.